பரமழை பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். இந்த பாட்டு நான் சின்ன வயசுல பாடும்போதெல்லாம் லக்குனா அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டத்தை நோக்கி ஓடுறோமா அப்படின்னு யோசிப்பேன். அப்புறம் பிலிப்பியர் 3:14 தான் அந்த வசனம் போட்டிருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது அது லக்கு கிடையாது, இலக்கு, அதாவது கோலை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னு அந்த வசனம் இருக்கும். ஸோ நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். இப்போ நம்ம ஒரு அத்லெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட கோலை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஓடுவாங்க அவங்களோட ட்ராக்ல. இதுவே பக்கத்தில் இருக்கிற ட்ராக்ல எப்படி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஸ்பீடை மாற்றும் போது கண்டிப்பாக சோர்வடைஞ்சு சீக்கிரமாக கீழே விழுந்து அந்த ஃபினிஷிங் கோலை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் மற்றவங்க நம்மளை விட்டு இப்படி முன்னேறி போயிட்டாங்க, நம்ம இந்த இடத்துலயே நின்றுட்டு இருக்கிறோமோ அப்படின்ற பயம் வந்து உங்களுக்கு வரலாம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களை வந்து மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. ஸோ நீங்கள் வந்து யூனிக். உங்களோட இலக்கு என்னவோ அதை நோக்கி நீங்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்துட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைய முடியும். ஆல் த பெஸ்ட். பாய்.